இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி ஆளுங்க அங்கே இருக்கிற எங்களுடைய மெம்பரும் தலைவரும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த இடத்த பிரித்து கொடுத்துட்டு எங்கள் ஊர்க்காரர்களுக்கு பேருக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் அந்த இடத்த பிரித்து கொடுத்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 79-80 பட்டா கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நிறுத்திட்டு எங்கள் ஊர் ஆளுகளுக்கு நாங்கள் இதனால் பாதுகாத்துட்டு வந்த இடத்த எங்களுக்கே திருப்பி தரும் மாதிரி கேட்டு அதை வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து அதை எங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்துருக்குறேங்க. கோவை மதுக்கரை வட்டம் திருமலையாபாளையம் தெற்கு வருவாய் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் வீடற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விவகாரத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகால போராட்டத்தை தொடர்ந்து 2021இல் 79 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வட்டாட்சியர் உறுதியளித்து நில அளவீடும் நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது வெறும் 9 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்களுக்கும் திமுகவினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வணக்கங்க, என் பேர் நந்தகுமாருங்க. நான் மதுக்கரை ஒன்றியத்தில் வடுக்குங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் புறம்போக்கு இடம் இருந்தது. அந்த புறம்போக்கு இடம் காலகாலமாக நாங்கள் கட்டி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதைய பக்கத்து காட்டுக்காரர் அந்த இடத்த அவங்க இடத்த விற்கல, இந்த புறம்போக்கு சேர்த்து விற்க போனாங்க. நாங்கள் ஊருக்கார் எல்லாருமே போய் அவங்ககிட்ட சொல்லி ஒரு காலத்தில் அது எங்களுக்கு வேணும்னு சொன்னதுனால அந்த இடத்த விற்காமல் விட்டுட்டு அவங்க இடத்த மட்டும் விற்றுட்டு இது ஊருக்காரெல்லாம் எடுத்து பிரித்து வச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது புறம்போக்கு இடம் 4 ஏக்கரா. அப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் ஒரு 15 வருஷமாக இந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு அறிவுப்படுத்துகிறோம். இங்கே இடம் இருக்குது, எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீட்டை கொடுங்கன்னு சொல்லி அறிவுப்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் சரின்னு உங்களுக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டை பிரித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வட்டாட்சியர் மூலியமாக அதை இது பண்ணி தாசில்தாரெல்லாம் வந்து அந்த இடத்த பார்த்து பிரித்து சரி நீங்கள் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி இத்தனை காலமாக உட்காந்துட்டு இருந்தோங்க. இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி ஆளுங்க அங்கே இருக்கிற எங்களுடைய மெம்பரும் தலைவரும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த இடத்த பிரித்து கொடுத்துட்டு எங்கள் ஊர்க்காரர்களுக்கு பேருக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் அந்த இடத்த பிரித்து கொடுத்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 79-80 பட்டா கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நிறுத்திட்டு எங்கள் ஊர் ஆளுகளுக்கு நாங்கள் இதனால் பாதுகாத்துட்டு வந்த இடத்த எங்களுக்கே திருப்பி தரும் மாதிரி கேட்டு அதை வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து அதை எங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்துருக்குறேங்க. அந்த இடம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நாங்கள்லாம் வீடு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் எனக்கு 3 குழந்தைங்கன்னா நான் ஒரு வீடு வச்சுருக்கிறேன். 2 குழந்தை கல்யாணம் பண்ணி அதே வீட்டுக்குள்ள நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம். எங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு கூட போடுறதுக்காக ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நாங்கள் கூரையை போட்டு உட்காந்துக்குவோம். அதுக்காக தான் வந்துருக்குறோங்க. கலெக்டர் ஐயா எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் நம்பி வந்திருக்கிறோம். நன்றிங்கய்யா, வணக்கங்க. என் பேர் சுமித்ரா. நாங்க பாட்டுமரையிலிருந்து வர்றோங்க. 50 வருஷம் அங்கிருந்து குடியிருக்கிறோம். குடியிருந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அடுத்த ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப எங்களுக்கு உள்ளூர்ல இருந்து இடம் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கணுங்களா இல்லைங்க? அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எல்லாம் இல்லாதவங்க. உங்களை நம்பித்தானே எல்லாரும் இருக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு நன்மையாகும். அதை தான் நாங்க சொல்றதுக்கு விரும்புறோம்.